நேயர்களுக்கு வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை அன்று நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய ஒரு சிறு குறிப்பை பார்க்கலாம். நாம் யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தோன்னா அந்த கடனில் ஒரு சிறு தொகையாவது செவ்வாய்க்கிழமை என்று அடைக்கும் பொழுது கடன் சீக்கிரமாக அடைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் மேலும் கடன் வாங்கக்கூடிய நிலைமை வாழ்க்கையில் ஏற்படாது. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நம்ம வீட்டில் விளக்கு எல்லாரும் கோவிலுக்கு போய் எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றுறதுங்கிறது சொல்லுவாங்க. ஆனால் அந்த ராகு கால வேளையில் நம்ம வீட்டிலேயே நெய் விளக்கை ஏற்றி அம்பாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்லோகங்களையோ இல்லை பாட்டியோ பாடி அம்பாளை வழிபடும் பொழுது வீட்டில் கணவன் மனைவி சண்டைங்கிறது இருக்காது, ஒற்றுமையானது நிலை பெறும், நோய் நொடிகள் வராது. அப்படிங்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். ராகு கேது தோஷம் எல்லாம் இருந்தாலும் கூட அது போகும். முடிந்த வரைக்கும் அதாவது ஒரு கான்ட்ராவர்ஷியான ஒரு இது என்னென்னா, செவ்வாய்க்கிழமை சில பேர் என்ன சொல்கிறாங்க, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இந்த சர்ஜரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா போகக்கூடாது, சர்ஜரி செஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில பேர் செவ்வாய்க்கிழமை செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை சர்ஜரி செய்யக்கூடாதுங்கிறது தான். அப்படி மீறி செய்கிறவங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு, உடல் சம்மந்தப்பட்ட தொந்தரவானது வந்துக்கிட்டு இருக்கிறத பல பேர்கிட்ட எங்கள் தெரிந்த உறவினர்கள் மத்தியில் பார்க்க முடியுது. அதனால் முடிந்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை சர்ஜரியை தவிர்ப்பது நல்லது. மேலும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால அன்று முருகனுக்கு செவ்வரளி, அம்பாளுக்கு செவ்வரளி சாத்துற மாதிரி முருகப்பெருமானுக்கு செவ்வரளியை கொண்டு சாற்றி வழிபடும் பொழுது செவ்வாய் தோஷங்கள் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாம் போகும், நிச்சயமாக போகும். இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை நம்ம செய்யக்கூடியது. அதே மாதிரி அடுத்தது வெள்ளிக்கிழமை என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெண்கள் வெள்ளிக்கிழமை நிச்சயமாக எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அதே மாதிரி நெல்லிக்காவை எக்காரணத்தை கொண்டும் வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது. நெல்லிக்காய் ஜூஸானாலும் சரி, ஊறுகாவானாலும் சரி, வெள்ளிக்கிழமை என்று சாப்பிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு அரிசி வாங்குவது நல்லது. எக்காரணத்தை கொண்டும் எண்ணெயெல்லாம் வெள்ளிக்கிழமை என்று வாங்கக்கூடாது. எந்த எண்ணெய் ஆனாலும் சரி வாங்கக்கூடாது. அதே மாதிரி நெய், வெண்ணெயை உருக்கக்கூடாது. அதே மாதிரி மிளகாப்பொடி எல்லாம் இட்லி மிளகாப்பொடி பண்ணுறோம் இல்லையா, அந்த இட்லி மிளகாப்பொடியெல்லாம் வெள்ளிக்கிழமை என்று வறுத்து பொடிக்கக்கூடாது. இதெல்லாம் வெள்ளிக்கிழமை நம்ம கடைப்பிடித்தால் வீட்டில் லக்ஷ்மி தேவியானவள் நிலை பெற்றிருப்பாள். நேயர்களே, நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.